உலக புகழ்பெற்ற மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ள நிலையில் அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளன. இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் மதிவாணன் நேரலை வழங்க கேட்கலாம். வணக்கம் மதிவாணன். தமிழர்களின் பாரம்பரியத்தை பறைசாற்றுவது பொங்கல் திருநாள் என்றால் தமிழரின் வீரத்தை பறைசாற்றுவது இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகள். மதுரைக்கு பெயர் போனது ஜல்லிக்கட்டு போட்டிகள். இந்த ஜல்லிக்கட்டு போட்டி இன்று அவனியாபுரத்தில் தொடங்குகிறது. அங்கு என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன, எத்தனை காளைகள் களமிறங்க உள்ளன, அவற்றை அடக்குவதற்கான காளைகள் எண்ணிக்கை என்ன, கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். மாநகராட்சி அலுவலகத்தில் பணிபுரியக்கூடியவர்கள் 1132 பரிசுகள் கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றி. தமிழர்களுடைய வீர விளையாட்டு, தமிழர்களுடைய பாரம்பரியம் போன்றவைகளை அடைக்கக்கூடிய தமிழர்களுடைய கலாச்சாரம் என்பதை உள்ளடக்கக்கூடிய விளையாட்டு தான் ஜல்லிக்கட்டு விளையாட்டு. இந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டு போட்டி என்பது ஒவ்வொரு ஆண்டும் தை முதல் நாள் என்பது கொண்டாடப்படுவது வழக்கமான ஒன்று. அதனுடைய அடிப்படையில் தற்சமயம் மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் தை முதல் நாள் இன்று ஜல்லிக்கட்டு போட்டி என்பது தொடங்கி நடைபெற இருக்கிறது. இந்த போட்டியில் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கு பெற இருக்கின்றன. அதே போல 550 மாடுபிடி வீரர்களும் பங்கு பெற இருக்கின்றனர். தொடர்ந்து பல்வேறு காளைகள் இங்கே களமிறக்கக்கூடிய சூழலில் தற்சமயம் வாடிவாசல் பகுதியில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். அந்த காட்சியிலும் மிக தெரிவாத அவர் காட்டிக் கொண்டிருக்கிறார். அதே போல பல்வேறு விதிமுறைகள் என்பதும் தொடர்ந்து இங்கே இருந்து கொண்டிருக்கிறது. விதிமுறைகளை நாம் பார்த்தோமானால் காளைகளை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட 4 அடி உயரம் என்பது இருக்க வேண்டும். அதே போல 4 பற்கள் என்பது முளைத்து இருக்க வேண்டும். கொம்புதல் எந்த விதத்திலும் கூர்மையாக இருந்திருக்க கூடாது போன்ற பல்வேறு விதிமுறைகள் உள்ளடக்கியக்கூடிய விளையாட்டாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல மாடுபிடி வீரர்களுக்கும் பல்வேறு விதிமுறைகள் என்பது இருந்து கொண்டிருக்கிறது. அவர்களை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட எந்த விதத்திலும் மது, போதை உள்ளிட்ட வஸ்துகளை பயன்படுத்தி இருக்கக்கூடாது. அதே சமயம் அவர்கள் காயங்கள் இருந்தவர்களாக இருக்கக்கூடாது. அவர்களுக்கென தனி சீருடை என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. சிறந்த முறையில் விளையாடப்படக்கூடிய அந்த வீரர்களுக்கு தொடர்ந்து அடுத்தடுத்த சுற்றுகளிலும் அவர்களுக்கு அனுமதி என்பது வழங்கப்படும். அதே சமயம் விதிமுறைகளை மீறி அவர்கள் விளையாடுகிற பட்சத்தில் உடனடியாக அந்த களத்தில் இருந்து அவர்கள் வெளியேற்றப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஜல்லிக்கட்டு போட்டியானது மிகச் சரியாக அதிகாலை 7 மணிக்கு தொடங்கவிருக்கிறது. 7 மணிக்கு தொடங்கவிருக்கிற இந்த ஜல்லிக்கட்டு போட்டியினை மனிதவரித்துறை மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி அவர்கள் தொடங்கவிருக்கிறார்கள். மூர்த்தி தொடங்கியவுடன் ஜல்லிக்கட்டினுடைய அந்த உறுதிமொழி என்பது ஏற்கப்படும். உறுதிமொழி ஏற்ற பொழுது பின்பு இந்த ஜல்லிக்கட்டு போட்டி என்பது தொடங்கப்படும். ஜல்லிக்கட்டு போட்டியானது தொடங்கப்படுகிற அந்த காலகட்டத்தில் முதன்முறையாக இங்கே இருக்கக்கூடிய கோயில் காளை என்பது அவிழ்த்து விடப்படும். அந்த கோயில் காளையானது எந்த விதத்திலும் யாரும் பிடிக்க மாட்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. கிராமத்தினுடைய விதிமுறையில் கோயில் காளை என்ற காரணத்தால் அவிழ்த்து விடப்பட்ட பிறகு மீண்டும் 1000 காளைகளுக்கு இங்கே டோக்கன் என்பது வலைதளங்கள் மூலமாக வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த வலைதளமாக வழங்கப்பட்டிருக்கிற டோக்கன் உடைய காளைகள் மற்றும் அதே போல காளைகளுடைய உரிமையாளர் மற்றும் உதவியாளர்களான 2 பேர் தொடர்ந்து வருவதற்கான வாய்ப்பு என்பது இருந்து கொண்டிருக்கிறது. ஜல்லிக்கட்டு போட்டிக்கு காளைகளில் பங்கு பெற செய்வதற்காக அதே போல ஜல்லிக்கட்டு அந்த காளைகளுக்கு பொறுத்தவரையில் மருத்துவ பரிசோதனைகள் என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இங்கே டோக்கன் வழங்கப்படுகிற பட்சத்தில் கூட அந்த களத்தின் பொழுது மருத்துவர்களால், அதாவது கால்நடை மருத்துவர்களால் அவர்களுக்கென அந்த மருத்துவ பரிசோதனை என்பது வழங்கப்படும். அப்பொழுது மருத்துவ பரிசோதனையில் ஏதேனும் குறைபாடுகள் இருந்தால் அந்த காளையில் எந்த விதத்திலும் பங்கு பெற முடியாது என்பது விதிமுறை. அதே போல மாடுபிடி வீரர்களுக்கும் இங்கே மருத்துவ பரிசோதனை என்பது களத்தில் இருக்கப்படும். அதே போல சில சமயங்களில் இதுவரை பல்வேறு உயிரிழப்புகள் என்பது ஜல்லிக்கட்டு போட்டிகளில் எதிர்பாராத விதமாக நடந்திருந்தாலும் கூட சில சமயங்களில் அந்த விபத்தினை தவிர்ப்பதற்கு பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. அதனுடைய அடிப்படையில் நாம் பார்த்தோமானால் 2500க்கும் மேற்பட்ட போலீசார் தொடர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர். போலீசாரை பொறுத்தவரையில் சீருடையோடு அவர்களுக்கென தனி கவசம் என்பதும் வழங்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இங்கே தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டிருக்கிற காட்சிகளை பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு முறையும் ஏதேனும் காளைகள் வெளியில் வந்து பார்வையாளர்களை தாக்கிடாத வண்ணம் தொடர்ந்து அந்த தடுப்பு வேலிகளை எல்லாம் நமது ஒளிப்பதிவாளர் விஜய் அவர்கள் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு முறையும் சிறந்த பாதுகாப்போடு இருக்கிற பட்சத்திலும் கூட 2500 போலீசார் தொடர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர். இந்த பகுதியில் மின்சாரம் என்பது மிக சரியாக காலை 7 மணிக்கெல்லாம் துண்டிக்கப்படும் என்பது விதிமுறையாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல ஜல்லிக்கட்டு போட்டிக்கு ஒவ்வொரு முறையும் பரிசு என்பது பிரசித்தி பெற்றதாக பார்க்கப்படுகிறது. இந்த முறை சிறந்த காளைக்கு கார் என்பது பரிசாக வழங்கப்பட இருக்கிறது. நம்முடன் திரு ஆணையாளர் லோகநாதன் அவர்கள் இருக்கிறார். பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகள் இருக்கிறது. நம்முடன் திரு ஆணையாளர் லோகநாதன் அவர்கள் இருக்கிறார். பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகள் கிட்டத்தட்ட பார்த்தோமானால் 2500க்கும் மேற்பட்ட
காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர். நேற்று நள்ளிரவில் இருந்து அதிகாலை வரை தொடர்ந்து பாதுகாப்பு என்பதில் செய்யப்பட்டிருக்கிறது. என்னென்ன விதமான பாதுகாப்பு ஏற்பாடுகள் இந்த முறை செய்யப்பட்டிருக்கிறது, ஒவ்வொரு முறையும் பாதுகாப்பு என்பது பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த முறை எத்தனை போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க சார்? இந்த முறை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு நடைபெறும் இடத்திற்கு நீங்கள் சொன்ன மாதிரி இரவு பணிக்காக ஒரு 250 காவலர்கள் இருந்தாங்க. ஏன்னா அவங்க தான் வந்து ஃபுல்லாகவே டைரக்ட் பண்ணி அவங்களெல்லாம் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து 2100 காவலர்கள் வந்து பணியில் இருக்கிறாங்க. இது எல்லாமே வந்து காலை வரும் இடத்திலிருந்து முத்துப்பட்டி ஜங்ஷன்லேருந்து கலெக்ஷன் பாயிண்ட்னு சொல்லக்கூடிய அந்த வாட்டர் டேங்க் வரைக்குமே வந்து ஃபுல்லாக வந்து பண்ணியிருக்கோம். இந்த முறை என்னென்னா பேரிகேடிங் பக்காவாக பண்ணியிருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி வருடம் ஒரு முறையும் வந்து அதை இன்னும் எப்படி மேம்படுத்தலான்ற முறையில் இந்த வகை சிறப்பான முறையில் பேரிகேட் பண்ணியிருக்கு. மாடுகள் தங்கி அது வர்றதுக்காக என்டையர் ஸ்டேச்சுக்குமே வந்து மேலே இந்த நிழல் அமைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி இங்கே இருக்கும் பணியில் இருப்பவர்களுக்கும் பாடி ப்ரொடெக்டர் கொடுத்து அவங்களுக்கும் வந்து தக்க பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. ஆணையாளர் அவர்கள் பல்வேறு அந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுத்துரைக்கிறார். அதே போல முக்கிய பிரமுகர்கள் வந்து செல்வதற்கான பாதையாக இருந்து கொண்டிருக்கிறது. இங்கேதான் முக்கிய பிரமுகர்கள் அனைவரும் வந்து செல்லக்கூடிய அந்த சூழ்நிலை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் எல்லாம் வந்து செல்வதற்கான வழியாக இது இருந்து கொண்டிருக்கிறது. அதே சமயம் நாம் பார்த்தோமானால் கிட்டத்தட்ட 2 பரிசுகள் என்பது தொடர்ந்து பல்வேறு பரிசுகள் இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சிறந்த காளையாக வரக்கூடிய அந்த காளைக்கு டிராக்டர் என்று சொல்லக்கூடிய அந்த வாகனமானது பரிசளிக்கப்படுகிறது. அதே போல சிறந்த மாடுபிடி வீரருக்கு கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய்க்கு மேல் மதிப்புள்ள அந்த கார் ஒன்று பரிசாக வழங்கப்படவிருக்கிறது. தொடர்ந்து 3 நாட்கள் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியானது தொடங்கவிருக்கிறது. அதாவது இன்றைய பொழுது அவனியாபுரத்தில் மிகச் சரியாக மாலை 5 மணிக்கு இந்த போட்டி என்பது நிறைவு பெற்றாலும் கூட மிகச்சரியாக நாளை காலை 7 மணிக்கு பாலமேடு பகுதியில் இந்த போட்டியானது தொடங்கவிருக்கிறது. பாலமேடு பகுதியில் அந்த போட்டியினை துவக்கி வைப்பதற்காக துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வருகை தருவதற்காக இருக்கிறார். அதே போல உலக புகழ் பெற்றிருக்கிற அந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு என்று சொல்லக்கூடிய அந்த போட்டியினை தொடங்கி வைப்பதற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு காலகட்டத்தில் பீட்டா அமைப்பினால் ஜல்லிக்கட்டு போட்டி என்பது தடை செய்ய வேண்டும் என்று சொன்ன பொழுது தமிழகத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் மட்டுமில்லாது அனைத்து மாணவர்களும் எழுந்து கண்டிப்பான தங்களது கண்டன போராட்டங்களை எழுப்பினர். தமிழர்கள் மட்டுமின்றி தமிழர்களுடைய அந்த வீராட்டையும் கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் எடுத்துரைக்கும் வண்ணமாக உலக நாடுகளை அதிர்ந்து போன அந்த ஆர்ப்பாட்டங்கள் என்பது பொதுமக்களினுடைய நடை செய்யப்பட்டது. அதற்கு பிறகுதான் இந்த ஜல்லிக்கட்டுக்கு கிட்டத்தட்ட உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மாணாக்கர்களால் இந்த ஜல்லிக்கட்டு, அதாவது கல்லூரி மாணாக்கர்களால் இந்த ஜல்லிக்கட்டு என்பது தொடர்ந்து நடைபெறும் வண்ணமாக இருக்கும் காரணத்தினால் அவர்களுக்கென ஒரு தனி மாடம் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் அந்த ஜல்லிக்கட்டு போட்டியினை ரசித்து வருவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து 2500க்கும் மேற்பட்ட போலீசார், அதே போல மருத்துவ பணியாளர்கள், செவிலியர்கள், காயங்கள் ஏதேனும் ஏற்படுகிற பட்சத்தில் உடனடியாக அவர்களை அழைத்து செய்வதற்கு அவசர ஊர்திகள் கிட்டத்தட்ட 30 தயார் நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகள், அனைத்து வசதிகளும் தொடர்ந்து இருக்கிற பட்சத்தில் இன்னும் சில நிமிடங்களில் மிக சரியாக காலை 7 மணிக்கு இந்த திடலில் ஜல்லிக்கட்டு போட்டியானது தொடங்கவிருக்கிறது. இந்த கிராமத்து மக்கள் அனைவரும் மிகுந்த மனமகிழ்ச்சியோடும் உற்சாகத்தோடும் உத்வேகத்தோடும் பார்ப்பதற்கு தயார் நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றனர். அதே போல பாதுகாப்பு நலன் கருதி பெரும்பாலான பொதுமக்களை இங்கே வைத்து பார்ப்பதற்கான வாய்ப்பு என்பது இல்லை. அதனால் பொதுமக்களை பொறுத்தவரையில் அவர்கள் எங்களுக்கும் அந்த பார்ப்பதற்கான வசதிகளை ஏற்பட செய்து தர வேண்டும் என்று சொல்லி இருக்கிற சூழ்நிலையும் கூட திரை என்பது தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், ஒவ்வொரு முறையும் அந்த ஜல்லிக்கட்டு போட்டியினுடைய வெற்றி வருகிற பொழுது யார் வெற்றி பெறுகிறார்கள் என்பதில் குழப்பம் ஏற்படும். அந்த குழப்பத்தை தற்சமயம் தடுப்பதற்கு இங்கே திரை என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. காளைகள் பிடிப்பவர்களுடைய பெயர், அவர்களுடைய விவரம் போன்றவர்களை தொடர்ந்து வழங்கும் வண்ணமாக திரையின் மூலமாக அவர்கள் தொடர்ந்து பார்த்துக் கொள்வதற்கான வாய்ப்பு என்பது இருந்து கொண்டிருக்கிறது. இதோ சில நிமிடங்களில் அந்த உதயம் ஏற்பட இருக்கிறது. இன்னும் சில நிமிடங்களில் அந்த ஜல்லிக்கட்டு போட்டி என்பது தொடங்கவிருக்கிறது. அனைத்து பார்வையாளர்கள், அனைத்து மருத்துவ பணியாளர்கள், தீயணைப்பு துறையினர், மின்சாரத்துறையினர், அனைத்து அரசு துறையினரும், தீயணைப்பு துறையினர், மின்சாரத்துறையினர், அனைத்து அரசு துறையினரும் இங்கே தயார் நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றனர். அதே போல காளைகளும் தயார் நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. சீறி வரக்கூடிய காளைகளை சின்னம் கொண்ட காளைகளாக அடக்குவதற்கு இங்கே மாடுபிடி வீரர்களும் மருத்துவ பரிசோதனையில் ஈடுபட்டு தன்னை தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றனர். தமிழர்களுடைய வீரம்,
கலாச்சாரம் பாரம்பரியத்தை போன்ற நிலைநிறுத்தக்கூடிய விஷயமாக இந்த ஜல்லிக்கட்டு போட்டியானது பார்க்கப்படுகிறது. இன்னும் சில நிமிடங்களில் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியானது தொடங்கவிருக்கிறது. ராம்குமார், தற்போதைய கள நிலவரங்களுக்கு நன்றி மதிவாணன்.